எதிர்காலத்தில் மனித வேலைகள் ஸ்டீல் வேலையாக மாறும் என அதிகமான ஆய்வாளர்களினால் கூறப்படுகிறது. ஆனால் ரோபோட், AI தொழில்நுட்பம் எதிர்காலத்தை பல புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்கவும் எமது அன்றாட வாழ்வை இலகுவாக்கவும் துணையாக இருக்கும். உண்மையில் AI-யினால் பாதக விளைவை விட சாதக விளைவு அதிகமானதாக காணப்படும். AI-யினால் பாதிக்கப்பட இருக்கும் தொழில்கள். வாடிக்கையாளர் உதவியாளர்கள். வாடிக்கையாளர் சேவை செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் தொலைபேசியோடாக இடம்பெறாது. அதிகமான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களது பிரச்சினைகளும் கேள்விகளும் ஒத்தவையாகவே காணப்படுகிறது. இதற்கு விடையளிப்பதற்கு பாரிய முயற்சியோ நுட்பங்களோ தேவைப்படுவதில்லை. அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு AI-யானது தானியங்கி முறையில் பதிலளிக்கும். இரண்டாவது, ரிசப்ஷனிஸ்ட் வரவேற்பாளர்கள். அதிகமான நிறுவனங்களில் வரவேற்பாளர்களாக ரோபோக்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து தொலைபேசி அழைப்புகளுக்கும் AI-யால் நிர்வகிக்கப்படுகின்ற ரோபோக்கள் பதிலளிக்கும். உதாரணமாக எமி ரிசப்ஷன் எனும் செயலி அப்ளிகேஷன் வாடிக்கையாளர்களை பார்க்கவும் கேட்கவும் விளங்கவும் அவர்களுடன் கதைக்கவும் அவர்களை மதிப்பிடவும் கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3. அக்கவுண்டன்ட் அல்லது புக் கீப்பர்ஸ், கணக்கியலாளர்கள். அதிகமான நிறுவனங்கள் தற்பொழுது கணக்கு வைப்பதற்கு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. கிளவுட் அடிப்படையில் AI கணக்கு வைத்தல் சேவையை வழங்குகிறது. இது வினைத்திறனான, பாதுகாப்பான, நெகிழ்வுத்தன்மை கொண்டு காணப்படுகிறது. கணக்கீட்டு தகவல்களை திட்டமிடல், சேமித்தல், பகுப்பாய்வு செய்தல் போன்ற கருமங்கள் AI தொழில்நுட்பத்தின் மூலம் தானியங்கி முறையில் செயற்படுகிறது. இம்முறையிலான கணக்கீட்டு செயற்பாடு கிரயம் குறைந்ததுடன் ஊதிய சம்பளத்தையும் விட குறைந்ததாகும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், விற்பனையாளர்கள். வாடிக்கையாளர்களின் தன்மைக்கு ஏற்ப சமூக வலைத்தளங்களில் அவர்களது விருப்புக்கு ஏற்றவாறு விளம்பரப்படுத்தக்கூடியதாக இருத்தல். விளம்பரங்கள் தற்பொழுது வலைப்பின்னல் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக மேற்கொள்ளப்படுகின்றன. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ், ஆராய்ச்சி அபிவிருத்தி. மனித உதவியின்றி புதிய தரவுகளை பெறல், தரவுகளை ஒழுங்குபடுத்துதல் போன்ற தரவு ஆராய்ச்சி அபிவிருத்தி செயற்பாடுகள் தற்பொழுது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது. தரவுகளை ஆராய்வதற்கு சக்தி வாய்ந்த கணினிகள் பயன்படுத்தப்படுவதோடு அவை திறமைக்கு ஏற்றவாறு தரவுகளை சேமித்தல், விரிவான செயற்பாடு, ஆராய்ச்சி என்பவற்றை கொண்டுள்ளன. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் மனித வலு இன்றி தரவு பகுப்பாய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். வேர்ஹவுஸ் ஒர்க்கர், களஞ்சிய சாலை தொழில்கள். நிகழ்நிலை வியாபாரம், ஆன்லைன் பிசினஸ் வளர்ச்சியடைந்து வருகின்றது. பல செய்முறைகள் ஊடாக தன்னியக்க முறையிலும் திறனான முறையிலும் கட்டளைகளை பெற்று பாரிய அளவிலான பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. தன்னியக்க முறையில் AI செயற்பாடுகள் மூலம் களஞ்சிய சாலை இலகுவாக அடையவும் ஊழியர்களை வழிப்படுத்தவும் விநியோக மற்றும் கப்பல் செய்முறைகளை இலகுவாக்கவும் முடியும். இன்சூரன்ஸ், அண்டர்ரைட்டிங், காப்புறுதி தொழில்கள். காப்புறுதியை மதிப்பிடும் பொழுது செய்முறைகளை அடிப்படையாக கொண்டே அதன் பெறுமதி மதிப்பிடப்படுகிறது. தன்னியக்க முறையில் AI-ஐ பயன்படுத்தி அனைத்து செயற்பாடுகளும் இலகுவாக சுயமாக மதிப்பிடப்படும். அவ்வாறு மதிப்பிடப்படும் பொழுது அதற்கான கிரயம் குறைவடையும். இதனால் இத்தொழில் எதிர்காலத்தில்
குறைந்த கிராக்கியை கொண்டதாக காணப்படும். மீள் விற்பனை ரீடைல்ஸ் தன்னியக்கத்திலான சுய சேவை விற்பனை பகுதிகள் தற்பொழுது அதிகரித்து வருகிறது. இது சிறிய கடைகள் முதல் பாரிய சூப்பர் மார்க்கெட் வரை பரந்துள்ளது. சுய விற்பனை நிலையங்கள் பல செலவின குறைப்பை மேற்கொள்வதோடு நிறுவனங்களுக்கு பல்வேறுபட்ட வசதிகளையும் வாடிக்கையாளர்களுக்கும் பல்வேறுபட்ட வசதிகளையும் வழங்குகின்றன. மேலும் வாடிக்கையாளர் தமக்கு தேவையான பொருட்களை ஸ்கேன் செய்து கொள்ளக்கூடியதாக பல்வேறுபட்ட அமைப்புகளையும் இது கொண்டுள்ளது. இதனால் ஊழியர் செலவு குறைவடைகிறது. இவ்வாறான ஏஐயின் செயற்பாடுகளினால் அதிகமான தொழில்கள் மறையக்கூடியதாக இருப்பதுடன் எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன.